ஒன்று வந்து அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு திமுகவுக்கு போனதுல. யாரால? உட்கட்சியில் இருக்கவங்களாலே. இப்போ ஓபிஎஸ் ஐயா போனது கூட வந்து அங்க லோக்கலா தங்க தமிழ்ச்செல்வன் இவரை ஜெயிக்க விட மாட்டார். எங்க? போடியிலயோ தேனியிலயோ பெரிய குளத்திலயோ அவரோட மகனை வந்து நிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் தங்க தமிழ்ச்செல்வன். ஏற்கனவே இவங்களுக்குள்ள முட்டல் மோதல்கள்லாம் இருக்கு ஆல்ரெடி. இப்போ பழனிவேல் ராஜன் ஐயா இருந்தார், அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு இடத்துல முட்டிக்கிச்சு. லைட்டாக ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ணுறார், திமுகவோட பார்ட்டி. ப்ளஸ் லைட்டாக ட்ரிங்க்ஸ் அடிப்பார் அவர். அடித்த பிற்பாடு என்னன்னா மறுநாள் சென்னைக்கு வரும் மாரடைப்பில் இறந்துடுறார். பார்ட்டியில் வஸ்துவை கலந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் ஐ பெரியசாமிக்கும் இது ஒத்து போவாது. ஓபிஎஸ்க்கும் ஐ பெரிய அவரு சேலம் ஆத்தூர், இவரு இங்க எப்படி? ஐ பெரியசாமி திண்டுக்கல்ல சார், தேனி திண்டுக்கல் மாவட்டம் தானே, எல்லாம் பக்கம் பக்கம் இதுதானே, ஒரே இதுதானே. அப்படின்ற ரீதியில வந்து இவங்க உட்கட்சியில அடிச்சுக்குவாங்க கண்டிப்பா. முக்கியமான ஒரு மூவை திமுகவில் வந்து உண்டு பண்றதுக்காக பிஜேபி அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்றத ஆங்கிள் தான் இது விஷயம். இது அவங்கள வந்து சஸ்பெக்டா தான் பார்ப்பாங்க. ஏதோ வந்துட்டாரு இருக்கிறாரு அப்படின்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் அனுப்பப்பட்டாரா அப்படின்ற ஆங்கிள் பார்க்கணும். யாரால் அனுப்பப்பட்டிருப்பார்? அமித்ஷாவால அனுப்பப்பட்டிருக்கலாம். அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம் ஒரு ஓபிஎஸ் ஐயா அவர்களும். இவர் வந்து ஒரு முக்கியத்துவமான இடத்துல வரும்போது இவரை எதிர்க்கக்கூடியவங்க அங்கே இருக்கவங்க வந்து பழனிவேல் ராஜன் ஐயாவுக்கு நடந்த கதி கூட இவருக்கு ஆகலாம். ஆல்ரெடி ஒரு உடம்பு வீக்கு தான் அவர். இவரு கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கு அவருக்கு. ஓபிஎஸ் ஐயா அவருக்கு கசாப்பு கடைக்காரனை நம்பி ஆடு வந்த கதையாயிடுச்சு. இப்போ திமுக வந்துட்டாரு. தேனி, பெரியகுளம், போடி இந்த இடத்துல இருக்கவங்களாம் இவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அவங்கலாம் வந்து கண்டிப்பா இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதி தான். பட் ஆனால் இந்த முறை வந்து சசிகலா அம்மையார் வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்க இறங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க இறங்கி ஒரு 30-60 தொகுதியில கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது வந்து ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல ஜாயின்ட் ஆயிருக்காரு. ஜாயின்ட் ஆகி இப்போ 1 வீக் கிட்ட ஆக போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். மறுபடியும் அவருக்கு உண்டான அந்த வெற்றி வாய்ப்பு போடி நாயக்கனூர், தேனி, இந்த தென் தமிழகத்தில் முன்பு இருந்ததை விட இப்போ திமுகவுக்கு போனதுனால மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எல்லா கட்சியிலையுமே அந்த மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களை ஆதரிக்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த தொகுதியில் அவங்களுக்கு உண்டான மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு உண்டான வரவேற்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும். அது ஓபிஎஸ்க்கு இப்போவும் இருக்கா, இல்லை அவரும் திமுகவில் ஏதாவது மறுபடியும் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்காரா எப்படி? அதாவது இது வந்து 2-3 ஆங்கிள் இருக்கு சார். ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சென்றது. நீங்க சிரிச்ச முகமா சொல்றப்ப பின்னாடி ஏதாவது சீன் இருக்குன்னு தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு திமுகவுக்கு போனதுல. யாரால? உட்கட்சியில் இருக்கவங்களாலே, திமுக உட்கட்சியில் இருக்கவங்களாலே. இது வந்து இவங்களுக்கு வந்து தொன்று பாரம்பரியம். ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம், இப்போ பழனிவேல் ராஜன் ஐயா இருந்தார், அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு இடத்துல முட்டிக்கிச்சு. அதாவது பழனிவேல் தியாகராஜனோட அப்பா. அவரு வந்து என்னன்னா, நான் நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவர் வந்து மதுரையில வந்து என்ன பண்றாருன்னா, அன்று இரவு வந்து எப்ப சார் அதெல்லாம் அவர் இறக்கும் சமயத்துல அவர் ஏதோ ஒரு லைட்டா ஒரு பார்ட்டி ஒன்று அட்டன் பண்றார், திமுகவோட பார்ட்டி. ப்ளஸ் லைட்டா ட்ரிங்க்ஸ் அடிப்பார் அவரு. அடிச்ச பிற்பாடு என்னன்னா மறுநாள் சென்னைக்கு வரும் மாரடைப்புல இறந்துடுறாரு. ஓ, பார்ட்டி முடிச்சிட்டு வரப்போ பார்ட்டியில ஏதோ ஒரு வஸ்துவை கலந்துட்டாங்க, மாரடைப்புல இறந்துடுறாரு. ஆனா வந்து பொதுவா வந்து பழனிவேல் ராஜனோட அபிமானியாக இருக்கக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்து ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க சொல்றது எல்லாமே வந்து விஷம் வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது யார் இந்த விஷத்தை வச்சாங்க அப்படின்னு லோக்கலா திமுகவில் இவரை பிடிக்காதவங்க அப்படின்றது ஒரு ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஓபிஎஸ் ஐயா போனது கூட வந்து அங்கே லோக்கலாக தங்க தமிழ்ச்செல்வன் இவரை ஜெயிக்க விட மாட்டார். போடியிலையோ தேனியிலையோ பெரிய குளத்திலையோ அவரோட மகனை வந்து நிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் தங்க தமிழ்ச்செல்வன். ஏற்கனவே இவங்களுக்குள்ள முட்டல் மோதல்கள்லாம் இருக்கு ஆல்ரெடி. ஐ பெரியசாமிக்கும் இது ஒத்து போவாது.
ஓபிஎஸ்க்கும் இல்ல அவரு சேலம் ஆத்தூர், இவரு இங்க எப்படி? பெரியசாமி திண்டுக்கல்ல சார், தேனி திண்டுக்கல் மாவட்டம் தானே, எல்லாம் பக்கம் பக்கம் இதுதானே, ஒரே இதுதானே. திண்டுக்கல் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. தடிக்கு விழுந்தா தேனி, இந்த பக்கத்துல தடிக்கு விழுந்தா திண்டுக்கல் அப்படின்ற ரீதியில வந்து இவங்க உட்கட்சியில அடிச்சுக்குவாங்க கண்டிப்பா. அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம் இவர் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு ஆங்கிள். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ரெண்டாவது ஆங்கிள் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் ஐயா அவர்கள் திமுகவுக்கு போனது ஒருத்தர் சொல்றார் ரொம்ப தெளிவா, ஒரு அரசியல் ஆலோசகர் விமர்சகர். இது வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவை திமுகவில் வந்து உண்டு பண்றதுக்காக பிஜேபி அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்றத ஆங்கிள் தான் இது விஷயம். இதை அவங்கள வந்து சஸ்பெக்டாக தான் பார்ப்பாங்க. ஏதோ வந்துட்டாரு இருக்கிறாரு அப்படின்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் அனுப்பப்பட்டாரா அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கணும். யாரால் அனுப்பப்பட்டிருப்பார்? அமித்ஷாவால் அனுப்பப்பட்டிருக்கலாம். நீ அங்கே போய் இருப்பா. ஏன்னா 2 முறை முதலமைச்சராக இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையும் மாறலாம், அரசியல் எதுவும் சாத்தியம். 3 முறை சிஎம்மா இருந்தவர். ஒரு கால சூழ்நிலை உருவாச்சுன்னா திமுகவை கையகப்படுத்துகிற சூழ்நிலை கூட உருவாகலாம். அதெல்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது. அதனோட பின்னணி என்ன, அதற்கான இதெல்லாம் என்னன்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு, இதில் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது? அதுதான் சொல்கிறேன். இவர் வந்து ஒரு முக்கியத்துவமான இடத்துல வரும்போது இவரை எதிர்க்கக்கூடியவங்க அங்கே இருக்கவங்க வந்து பழனிவேல்ராஜன் ஐயாவுக்கு நடந்த கதி கூட இவருக்கு ஆகலாம். ஆல்ரெடி இவர் உடம்பு வீக்கு தான். இவர் கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குது அவருக்கு, ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு. எப்படியோ பையனெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகணுன்னு அவர் பார்க்குறாரு. ஸோ ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அமித்ஷா அவர்களை அனுப்பப்பட்டதுன்னு தான் ஒரு தரப்பு அரசியல் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க சொல்கிற. நேற்று ஒருத்தர் சொன்னார் தெளிவாக, என்ன அந்த ஆங்கிளில் தான் கேள்வியை எழுப்பினார். ஸோ அது வந்து இருக்கலாம் அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டியது வரும். 3வது விஷயம் வந்து அங்கே ஜெயிக்க முடியுமா அவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். அது ஒரு செட்டியார், இந்த பெஸ்ட் மணி கோல்டு அப்படின்னு ஜெகநாத் மிஸ்ரான். அவர் ஏற்கனவே இவர் தான் உள்ளே அனுப்பிச்சி விட்டார் திமுகவில். இப்போ அவர் கடைசியில் இவர் போய் சேர்ந்துருக்கார். அவர் ஆதரவாளராக இருந்தவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, இவர் கடைசியாக வந்து சேர்ந்துக்கிட்டார். ஸோ ஆனால் வந்து இப்போ சசிகலா அம்மையாரினுடைய வருகை இருக்குது பார்த்தீங்களா. ஓபிஎஸ் வந்து முக்குளத்தோர் ஓட் பேங்கை வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க முக்குளத்தோர் பெரிய தேனி, பெரியகுளம், போடி, இந்த இடத்துல இருக்கவங்களாம் இவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அவங்கலாம் வந்து கண்டிப்பாக இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதி தான். பட் ஆனால் இந்த முறை வந்து சசிகலா அம்மையார் வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்க இறங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. கட்சி பேர் மட்டும் தான் அறிவிக்கல, கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க இறங்கி ஒரு 30-60 தொகுதியில் கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அதனால இவருக்கு அந்த இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட ஒரு முக்குளத்தோர் ஒரு முக்கியமான ஆளை சந்திச்சு பேசினேன். அவர் தான் சொல்றாரு, சசிகலா அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான். அந்த கல்லர், மறவர் எல்லாம் இருக்காங்க, அகமுடையார் எல்லாம் சேர்ந்து அது எல்லாம் அந்த டீம் ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் அப்போ ஓபிஎஸ்னோட இது வந்து பரிதாபத்துக்குரிய சூழ்நிலை. அதை தான் வந்து நீங்கள் நல்லா காமெடியாக ஒரு காமெடி நடந்தது பார்த்தீங்கல்ல நீங்கள். விருப்ப மனு கொடுத்தாரு. யார் போய் கொடுத்தாங்க? ரவீந்திரநாத். என்ன பண்ணாரு? முதல் ஃபார்மு ஸ்டாலினோட ஃபோட்டோவை வச்சு அவரு வந்து போடியில் நிற்கணும், இல்லை அவங்க வந்து பெரிய குளத்தில் நிற்கணும், தேனி, போடி, பெரிய குளம் எங்கேயாவது ஒரு தொகுதியில் நிற்கணும். அதுக்கு வந்து இவரு விருப்ப மனு கொடுக்குறாரு ரவீந்திரநாத். 2வது அவர் நிற்கலைன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நிற்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் இருக்கு. 3வது ஃபார்மை என்ன வைக்கிறாரு? ரவீந்திரநாத்துக்கு அவருக்காக ஒரு ஃபார்மை வைக்கிறார். அந்த காமெடி நடந்தது பார்த்தீங்களா. அந்த 3 ஃபார்மை கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய காமெடி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஏன் அப்படி ஹைலைட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, இவங்களோட சப்போர்ட் இருந்தால் அங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றத பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஒரிஜினலாக பெரியசாமி அவங்களாம் சப்போர்ட் பண்ணாத திமுகவோட ஓட்டு வரும்.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஜாம்பவான்கள் திமுகல இருக்கும், இவர் வந்ததுனால எங்களுக்கெல்லாம் பொழப்பு போச்சு அது அப்படின்றது. எல்லா கட்சியிலயுமே நடக்கும்ல சார். அதுதான் சொல்ல வரேங்க. ஒரு பக்கம் முக்குளத்தோர் ஓட்டு உழுவாது அந்த பகுதியில் இருக்குது. சசிகலா உளுந்தார் ஒரு 2% ஓட்டு விழும் அவருக்கு. 1% 2% ஓட்டு தான் முக்குளத்தோர். இப்போ இந்த செட்டியார் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ஜெகநாத் மிஸ்ரா அந்த டீம், அவங்களோட ஓட்டு கொஞ்சம் வரும். ஏன்னா இவர் அரவணைப்பை வச்சிருக்கிறார் அவர். ஸோ ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தோக்குறது தான் உறுதி. அந்த இடத்துல கம்பத்தில் போய் நிற்க முடியாது. கம்பத்தில் அங்கே வந்து கவுண்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். கம்பம் அந்த பெல்ட்டில் அங்கே வந்து அந்த கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், கம்பத்தில் ஜெயிச்சு தொடர்ச்சியாக திமுகவில் ஜெயிச்சுட்டு வர்றார், அவர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பும் போச்சு. இங்கே ராமநாதபுரத்தில் வந்தால் டோட்டலாக அவுட் ஆகிடும். ஏன்னா சசிகலா அம்மையாரோட டாமினேஷன் தெளிவாக இருக்கும். திருநெல்வேலி, தேனியில் ஒரு சில பகுதிகள், விருதுநகர், இங்கெல்லாம் முக்குளத்தூர்லாம் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சசிகலா அம்மா வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு. தஞ்சாவூர் பெல்ட்டே இல்லாத ஒரு 10 ஒரு 6 7 8 மாவட்டங்களில் இந்த மாதிரியான நல்லா ஒரு முக்குளத்தூர் டாமினன்ஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான காமெடி தான் வந்து நடக்க போகுது. அதான் நம்ம சொன்னோம்ல, வெயில் வந்து அனல் பறக்குது, காட்டு தீயா பறக்குது, எத்தனை தலைவர்கள் மண்டை உருள போகுதுன்னு தெரியல அப்படின்ற அந்த கதை தான் இது. ஸோ அங்கனால இவர் பரிதாபமான சூழ்நிலை தான். ஏதோ வந்து கசாப்பு கடைக்காரனை நம்பி ஆடு வந்த கதையை ஆயிடுச்சு. இப்போ திமுக வந்துட்டார். என்ன நடக்கும் அப்படின்றது காலப்போக்கில் தான் தெரிய வரும். நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றது 3 பாயிண்ட் சொல்லிட்டேன் நான். அவங்க நினைக்கிறாங்க திமுகவில் வந்து இவர் போயிட்டா, ஏன்னா விசுவாசம்னு சொல்லி பேசுகிறாரு. என்ன விசுவாசம்? இவரை நம்பி வந்து 3 தடவை சிஎம் ஆக்குனாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, தர்ம யுத்தத்தினுடைய அந்த பேர், அந்த வார்த்தைக்கே களங்கம் விளைவிச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள். இதை தான் அந்த ஊர் மக்களும் பார்க்குறாங்க இப்போ. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.